ஜாதி ஒழிப்பை எல்லா தத்துவங்களும் பேசிவிட முடியும், ஜாதியை நாங்கள் ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லி. அதே நேரத்திலே பொது உடைமையை கூட எல்லோரும் பேசிவிட முடியும், ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசத்தை நாங்கள் ஒழிக்கப் போகிறோம் என்று சொல்லி. அதே நேரத்திலே மொழி உணர்வை எல்லோரும் பேசிவிட முடியும், இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், தமிழ்தான் எங்களுக்கு மொழி என்று சொல்லி. ஆனால் இந்த நிலத்தில் ஏன் இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்தியை வடவர்கள் திணிப்பது என்பது, ஆரியர்கள் திணிப்பது என்பது நம்முடைய நாடு முன்னேறுவதற்காக அல்ல, நாம் முன்னேறுவதற்காக அல்ல, பந்திக்கு வேறான பார்ப்பனர்கள் முன்னேறுவதற்காகத்தான் என்று பாரதிதாசன் சொன்னார். பெண் விடுதலையை பேசுகிற பொழுது, வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை கோயில் என்று காசு தரும் கொள்ளை தவிர்ப்பவளே என்று சொன்னார். பொது உடைமையை பேசுகிற பொழுது, குடிக்கவும் நீரற்றிருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் கொடுந்தடியருக்கு மடங்கட்டி வைத்ததனாலே தம்பி வசங்கட்டு போனதனா தமிழர் வாழ்வு என்று அந்த கொடுந்தடியர்களை நினைவுபடுத்தினார். ஆக இந்தி மொழியை திணித்தாலும், பெண் விடுதலையை பேசினாலும், பெண்ணடிமையை தனத்தை இங்கே நிறுவியிருந்தாலும், பொது உடைமையை பேசினாலும் எல்லோரும் அவரவர் இருந்த இடத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு நமக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி பேசினார்கள். இது அத்தனைக்கும் இந்திய நிலப்பரப்பில் பார்ப்பனர் தான் காரணம் என்று அடித்து சொன்ன ஒரே கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒருவர் தான்.